மத்தேயு எழுதிய நற்செய்தி பிரிவு 6 இறைச்சொற்றொடர்கள் 1 முதல் 6 மற்றும் 16 முதல் 18 முடியும். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மக்கள் பார்க்க வேண்டும் என்று உங்கள் அறச்செயல்களை அவர்கள் முன் செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இல்லை என்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டும் என்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டும் என இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்துக் கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும் போது வெளிவேடக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும் போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. ஒன்றுமில்லாமையை எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்கின்றது. It is a symbol of emptiness, nothingness and impermanence என்று சொல்வார்கள். எப்படி என்றால், நாம் சாம்பலை பார்க்கின்ற பொழுது அது எதிலிருந்து உருவாக்குகிறது? தலைக்கு செழித்த ஒரு மரக்கிளை அல்லது ஒரு நலமிக்க ஒரு வாழ்க்கை பொருளிலிருந்து உருவாகக்கூடிய ஒன்று ஒரு நாள் ஒன்றுமில்லாமல் ஒரு சாம்பல் பக்தி உடையங்கள் மன்றாட்களுக்கு செவி சாய்த்தருளும். திருநீரை புசிப்படும் அடியார்கள் மேல் முதாசீனருடைய கனிவுடன் பொழிந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக திருமகனின் பாசம் மறை நிகழ்வுகளை கொண்டாடவும் தூய்மைப்படுத்தப்பட்ட மனதுடன் வாழவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மனிதனே, நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கே திரும்புவாய். மறவாதே என்றும் மறவாதே, மறவாதே மனிதனே. நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய்.
இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர், சமரின் விருந்து கடைக்கப்பட்ட நாம் அனைவருமே பேறு பெற்றோர். Thank you.